வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த வீடியோவில் மெயினாக 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேட் ஆஸ்பிரன்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுற சில்லி பட் சீரியஸ் காமன் மிஸ்டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். செகண்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் 4 சப்ஜெக்ட்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் புக் பார்த்தோம். இதில் மற்ற ஈஸி சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பார்க்கலாம் வித் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். காமன் மிஸ்டேக். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஆஸ்பிரண்ட் இது ஒரு மிஸ்டேக் அப்படின்னு கூட ரிகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்கும். ஆனால் இந்த மிஸ்டேக்ஸ் உங்கள் ரேங்க்கவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணால் யூ வில் கெட் டிசைட் ரிசல்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி. இந்த எக்ஸாமுக்கு கன்சிஸ்டன்சி மீன்ஸ் டெய்லி எஃபர்ட்ஸ், டெய்லி ப்ரிப்பரேஷன். 1 வீக் படிச்சுட்டு 10 days கேப் ஆர் 1 day படிச்சுட்டு 3 days கேப், இதுதான் கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறது. கேட் எக்ஸாமில் சக்ஸஸ் கிடைக்கணும்னா டெய்லி எஃபர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் 2 hours படித்தாலும் பரவாயில்ல, பட் டெய்லி படிக்கணும், கேப் இருக்கக்கூடாது. ஸோ டிப்ஸ் டெய்லி பிளானர் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஸ்மால் டார்கெட் செட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்மால் டார்கெட் அச்சீவ் பண்ணிக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மிஸ்டேக் நம்பர் 2, இக்னோரிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். நீங்கள் நியூ புக்ஸ் படிச்சுட்டு பாஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கல அப்படின்னா இதுதான் பிக் மிஸ்டேக். கேட்டில் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகாது, பட் கான்செப்ட்ஸ், லாஜிக், பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணாதான் எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் எக்ஸாமினர் மைண்ட் செட் புரியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுங்க. மினிமம் 10 years PYQ சால்வ் பண்ணுங்க. மேடிசி ஆர் ஏஸ் அகாடமி ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்லெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதில் டாபிக் வைஸ் டிவைட் பண்ணி சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 3, ஓவர் ரிலையிங் ஆன் தியரி. கேட் எக்ஸாம் தியரி பேஸ்டு கிடையாது, நியூமரிக்கல் பேஸ்டு. ஜஸ்ட் டெக்ஸ்ட் புக் படிக்கிறது போதாது. தியரி படித்ததுக்கு அப்புறம் இம்மீடியட்டாக ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் கான்செப்ட் செட்டில் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு டைமுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண கூட ப்ராக்டிஸ் ஆகும். மிஸ்டேக் நம்பர் 4, நாட் ரிவைசிங். நம்ம பிரெயினில் ஒரு கான்செப்ட் பர்மனெண்ட்டாக ரிட்டைன் ஆகணும் அப்படின்னா அதை மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷன் இல்லாட்டி 2 weeksல படித்ததை நீங்கள் மறந்துடுவீங்க. 2 weeksல நீங்கள் படித்ததை மறந்துடுவீங்க. ஸோ ப்ராப்பர் ரிவிஷன் டைம் டேபிள் பிளான் பண்ணிக்கோங்க. வீக்லி ரிவிஷன், மந்த்லி ரிவிஷன், ஃப்ளாஷ் கார்ட்ஸ், ஷார்ட் நோட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். மிஸ்டேக் நம்பர் 5, ஸ்டார்டிங் டூ லேட். கேட் எக்ஸாம் பிப்ரவரி மந்தில் இருக்கும். நீங்கள் செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணால் அது ரொம்ப லேட். எர்லி ஸ்டார்டர்ஸ் தான் கான்ஃபிடென்ட்டாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மார்க் டெஸ்ட், ரிவிஷன், டைம் மேனேஜ்மெண்ட் எவ்ரிதிங் செட்டில் ஆகும். பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் இஸ் ஜூன், ஜூலை. ஸ்டார்ட் வித் ஈஸி சப்ஜெக்ட்ஸ், கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணும். பிளான் யுவர் ஸ்டடி வித் மைல்ஸ்டோன்ஸ். லேட்டாக ஸ்டார்ட் பண்ணி பேனிக் மோடுக்கு போகாதீங்க. ஸோ ஸ்டார்ட் எர்லி. இன்னொரு மிஸ்டேக் கூட இருக்குது. அது சிலபஸ் பார்க்காம கேட் சிலபஸ் செக் பண்ணாமல் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது. கேட் எக்ஸாம் சிலபஸ் அண்ட் செமிஸ்டர் லெவல் சிலபஸ் மேபி நாட் ஈக்குவல். ஸோ செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி எஃபர்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ரிவிஷன் அண்ட் ரைட் டைமிங், இதுதான் கேட் ப்ரிப்பரேஷனுக்கு சக்ஸஸ் ஃபார்முலா. ஸோ நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகுவீங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் மேத்தமெட்டிக்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், நெட்வொர்க் தியரி, டிஜிட்டல் சர்க்யூட்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பை ஓப்பன்ஹீம், லீனியர் சிஸ்டம்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் பை பிபி லத்தி. 2 புக்ஸுமே சூப்பர் குட் புக்ஸ். ப்ராக்டிஸ்க்கு கேம்ப்ஸ் அவுட்லைன் ஆஃப் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நீங்கள் சாஃப்ட் காப்பீஸாக நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன்ஸில் அனலாக் பார்ட்டுக்கு பிபி லத்தி புக் யூஸ் பண்ணுங்க. டிஜிட்டல் பார்ட்டுக்கு சைமன் ஹேக்கின்ஸ் புக் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் பை மில்மேன், செமிகண்டக்டர் பிசிக்ஸ் அண்ட் டிவைசஸ் பை டொனால்ட் ஏ நீமன், மைக்ரோ எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் பை ஷெத்ரான் ஸ்மித். இடிசி சப்ஜெக்ட் கான்செப்சுவல் கிளாரிட்டிக்கு யூடியூப்ல சாலிட் ஸ்டேட் டிவைசஸ் பை ஐஐடி மத்ராஸ் எஸ் கர்மால்கர் சார் வீடியோஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அனலாக் சர்க்யூட்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸ், இன்டெகிரேட்டட் எலக்ட்ரானிக்ஸ் பை மில்மேன், மைக்ரோ எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் பை ஷெத்ரான் ஸ்மித்.
நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ். இந்த சப்ஜெக்ட்டுக்கு எலிமெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் பை சாதிக்கு இந்த ஒரு புக்கே போதுமானதாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.